இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளி சாதம். நாங்கள் என் ஸ்டைலில் புளி சாதம் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு புளி எடுத்துக்கங்க, உங்களுக்கு தேவையான அளவு. சைடிஷ் வந்து முட்டையை வேக வச்சுருக்கேன். சைடிஷ் செம்மையாக இருக்கும், வாங்க செய்யலாம். ஒரு அழகான கடாயை வச்சுப்போம். பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், ஸ்பூன் தனியா. நம்ம கருகாமல் ஃப்ரை பண்ணிக்கலாம். கட 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 ஸ்மெல்லே சூப்பராக இருக்குப்பா. வாசனையாக இருக்குங்க. மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, தனியா, வெந்தயம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை பவுடர் ஆக்கிக்கலாம். ஒரு 5 இலை கருவேப்பிலை போட்டிருக்கேன், நல்லா வாசமாக இருக்கும். அப்படியே ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல செவந்து வந்துடுச்சு. போதும், இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, நல்லா செவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எனக்கு உளுந்து பிடிக்காது, அதனால் உளுந்து போடலை. நீங்கள் உளுந்து வேணால் போட்டுக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய், புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள், அரைச்ச பொடியை 1 ஸ்பூன் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. கைஸ், ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.